காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சீரக சம்பா அரிசி வச்சு மட்டன் பிரியாணி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துடலாம். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. அதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்ல இளம் மட்டனாக தான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு மட்டன் குக்கரில் மட்டன் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே போடுங்க. நம்ம பிரியாணிலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். மட்டனுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மட்டனுக்கு மட்டும் உப்பு, மட்டனுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு, தண்ணி ஊற்றிடலாம். இந்த தண்ணியவே அளந்து ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்துடலாம். பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் போடுற சாமான்லாம் நான் அப்படியே முழுசாக போட போகிறதில்ல. லேசாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறேன். அதனால் 2 இலை பிரிஞ்சி இலை, ஒரு 3 துண்டு பட்டை சின்ன சின்ன துண்டு, கொஞ்சம் கல்பாசி, ஸ்டார் பூவில் ஒரு 4 இதழ், ஒரு கருப்பு ஏலக்காய், 3 பச்சை ஏலக்காய், 4 கிராம்பு. இதை மட்டும்தான், இதுதான் பிரியாணி மசாலா. லைட்டாக வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கருகாமல் அந்த சூடு மட்டும் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். மசாலா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கைப்பிடிக்கு மல்லி இலை தண்டோடு தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 கைப்பிடி புதினா. எல்லாமே அரைச்சி சேர்த்துட்டா எதுவுமே எடுத்து தனியாக வைக்கிற மாதிரியே வராது. அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும். இது குட்டி குட்டி மிளகாவாக இருக்கிறதுனால ஒரு 8லேருந்து 10 மிளகா வரைக்கும் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த பிரியாணி எந்த ஸ்டைலும் இல்லை, நம்ம வீட்டு ஸ்டைல். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். வீட்டு ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணிடுறேன். இது 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். நல்லா பழைய அரிசி தான். இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பிரியாணிக்கு பாத்திரம் வச்சிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். ஒரு 100 மில்லி கடலெண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் நெய், இது ஒரு 50 மில்லிக்கு சேர்த்துடலாம். நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக வெங்காயம் தான் போட்டு நம்ம வதக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்றேன். இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக 2 பெரட்டணும். பெரட்டின உடனே அடிக்கடி வளர்றேன். இந்த அரைச்ச புதினா, மல்லி, பச்சை மிளகா இந்த சாறையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். தக்காளி நம்ம அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்றேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போவே இதில் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்றேன். நான் அதில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நான் 3/4 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இதில் நான் ஒரு 150 மில்லி தயிர் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு 2 பெரட்டிட்டு நான் இந்த மட்டன் வேக வச்ச மட்டனை 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் இதெல்லாம் சேர்த்துட்றேன். தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
இது கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமே தான் நம்ம தண்ணி ஊற்றணும். பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இன்னும் உப்பு சேர்க்கலை, இந்த அளவு உப்பு சேர்த்துட்றேன். பத்தலைன்னா வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மட்டன் நல்லா 5 நிமிஷமாக வதங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். இதில் ஒரு நிமிஷம், நான் இதில் தான் 3/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். கரெக்டாக 1/4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு, அதையே ஊற்றிடுறேன். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன சைஸு எலுமிச்சம்பழம் 1 புழிஞ்சிட்றேன். புளிப்பு பத்தலை. தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம அரிசியை சேர்த்துடலாம். மூடி வச்சிடறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்க்கணும், ஏன்னா கரெக்டாக ஊற்றிருக்கோம். பெரட்டிட்டு அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். அதுக்கப்புறம் மீடியமில் வச்சிடலாம். கரெக்டாக இருக்குது. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தம் வச்சிடலாம். இதை நான் தோசைக்கல் இந்த பக்கம் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதை தூக்கி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது இருந்து தம்மில் இருக்கட்டும். ரெண்டாவது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் நெய்யும் புதினாவும் ஊற்றி அப்படியே தம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவு தம் ஆயிருக்கு. இப்போது நம்ம ரொம்ப கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக புதினா மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலாப்பில் தூவிட்டு கொஞ்சம் நெய், போதும். இப்போ மூடி இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுக்கு மேலே நான் வெயிட் வைக்கிறேன். இந்த கல்லை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். நம்ம தம்மு உடச்சிடலாம். எப்படி வந்து சுடுது, இதெல்லாம் பார்ப்போமா? கரெக்டாக வந்துருக்கு. கரெக்டாக நல்லா வந்திருக்கு பொலன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.